விஜயின் முகத்திரை கிழிந்தது. வெளியான முக்கிய வீடியோ. என்ன நடக்க போகுதோ? விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்ததில் இருந்து தொடர் சிக்கலை மட்டுமே சந்தித்து வருகிறார். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருந்தாலும் அடிமட்டத்தில் இருந்து நாளுக்கு நாள் சிக்கல் மேல் சிக்கல் எழுந்து வருகிறது. விஜய் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் இப்போது அரசியலில் காலடி எடுத்து வைத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து மொத்த அரசியல் கட்சிகளும் விஜயின் அரசியல் பயணத்தை எதிர்பார்த்து வந்தன. அதன் தொடர்ச்சியாகவே விஜய்க்கு முதல் மாநாடு வெற்றிகரமாக அமைந்தது. அரசியல் பயணம் நன்றாக இருப்பதாக தாவேகே நிர்வாகிகள் கொண்டாடி வந்தனர். ஆனால் சமீபத்தில் விஜயின் கட்சிக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ எல்லாம் வெளியாகி பரபரப்பானது. அதன் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தாவேகே மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல தொண்டர்கள் தங்களுக்கு பதவி கொடுப்பதில்லை என்றும் ஜாதி பார்த்து பதவி வழங்குவதாக பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருந்தனர். அதேபோல் தேனி மாவட்டத்தின் மகளிர் அணி நிர்வாகி வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். அதில் தன் மீது வழக்கு இருப்பதாக தலைமை வரை அதே பகுதியைச் சேர்ந்த லெப்ட் பாண்டி என்பவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்துள்ளதாக வீடியோ வெளியிட்டிருந்தார். அதிலும் இந்த நிகழ்வு குறித்து ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களிடம் கூறியும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என கூறியிருந்தார். தற்போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த தாவேகே நிர்வாகி ஹரீஷ் கட்சியினரை நாய் மாதிரி நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வீடியோவில் தலைவர் விஜய் சுற்றி தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் ஆனந்தை 100% நம்புகிறார் விஜய். ஆனால் விஜய்க்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் விசுவாசமாக இல்லை. பணம், ஜாதி, விசுவாசம் ஆகிய 3 விஷயங்களை அடிப்படையாக வைத்தே பதவி அளிக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது விஜய்க்கு விசுவாசமாக இருப்பவர்கள் அல்ல. பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தான் பதவி அளிக்கப்பட்டுள்ளது என வீடியோ ஒன்றை வெளியிட்டு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் இயக்கத்தில் இருந்த 50% பேர் தாவேகேவில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். கட்சி தலைமை எங்களை நாய் மாதிரி நடத்துகிறது. அவர்களுக்கு பிடித்தவர்கள் மட்டுமே கட்சி அலுவலகம் உள் செல்ல முடியும். ஆனந்தை சந்திக்க முயன்ற போதும் சந்திக்க வாய்ப்பு அளிக்க மறுக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் கூறுவது, விஜய்க்கு இது தெரிந்தேதான் நடந்திருக்கிறது போல தெரிகிறது என்றும் விஜய் இந்த விஷயத்திற்கு நிச்சயம் தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன விஜய் அவரே இப்படி செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுந்து இதுதான் விஜயின் முகத்திரையா என்று கூறப்படுகிறது.